ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். பிரியாணி, அப்புறமா சில்லி. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய மெனுவெல்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த மெனுவெல்லாம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் பிரியாணியும் ஒரு சில்லியும் தான் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம சில்லிக்கு மசாலா தடவி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம். சில்லி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, தயிர் 2 ஸ்பூன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா தடவி எடுத்து வச்சாச்சு. நம்ம இப்போ பிரியாணிக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனில் மசாலா தடவி வச்சிடலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பெருசாக 2 லெக் பீஸும் அப்புறம் கொஞ்சம் பெரிய பீஸாகவும் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கிலோ. அதுக்கு மசாலா என்னன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கனை ஊற வச்சுட்டோம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதே போல் நான் சீரக சம்பா அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். அதுவும் சேர்ந்து ரெண்டுமே ஊறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம மசாலாவெலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, இந்த மாதிரி 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை. இப்போ இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு பவுட்ரு பண்ணி மாற்றியாச்சு. இதில் புதினா மல்லித்தலை நம்ம கையில் 2 சேர்த்தே இப்படி ஒரு பிடி தான் இருக்கணும். அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம 1/2 கிலோவில் தான் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருக்கட்டும் இஞ்சி. ஒரு 20 போல் பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பூண்டு பல் தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. அடுத்து இது போல் ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம், இதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் 3. காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதையும் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது பார்த்துக்கோங்க. பிரியாணிக்கு மசாலா ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா பேஸ்டெல்லாம் ரெடியாக இருக்குது. அரிசியும் ஊறிடுச்சு. அதே போல் சிக்கனும் ஊற வச்சு 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. சிக்கன்லாம் ஊற வச்சு அரிசி பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. 20 நிமிஷம் போதும் நம்ம சீரக சம்பா ஊறுறதுக்கு. நம்ம இதெல்லாம் தாளித்து விட்டு வர்றதுக்குள்ளே இதுவும் ஊறுறதுக்கு எப்படி 1/2 மணி நேரம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போயே 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக சரியாயிடும். இதெல்லாம் தாளித்து இது வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். குக்கர் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்கு நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம வந்து பவுட்ரு பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் இதில் சேர்க்க வேணாம். வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், மொத்தத்தில் 2 வெங்காயம் தான். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். அடுத்து நம்ம பவுட்ரு பண்ணணும் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டாக 1/2 கிலோவுக்கு அளவாக தான் பவுட்ரு பண்ணேன். அப்படியே வதக்கிடலாம். தக்காளி வந்து மொத்தமாக வதங்கணும்னு இல்லை, நம்ம இன்னும் அடுத்தடுத்து பேஸ்டெல்லாம் போடுவோம் இல்லையா, அப்போ வந்து அது நல்லா வதங்கிடும். இப்போது நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சோம் பார்த்தீங்களா, புதினா மல்லித்தலையெல்லாம், அதையும் சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு பச்சை வடை வரும் பார்த்திங்களா, அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு
அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். அதே போல் இதில் மிளகாத்தூளெல்லாம் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம சிக்கன்லேயும் மிளகாத்தூள் போட்டு கலந்துருக்கோம் இல்லையா, அதனால வேண்டாம். அப்புறம் பச்சை மிளகாயும் அரைச்சிருக்கும், அதனால காரம் சரியாக இருக்கும், நீங்கள் சேர்க்க தேவையில்லை. லெமன் மட்டும் புளிஞ்சிக்கலாம் லாஸ்ட்டில். தயிர் கூட சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம சிக்கனில் போட்டிருக்கோம் தயிர். இந்த மாதிரி பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கன், அதை அப்படியே அந்த மசாலாவோடையே சேர்த்துக்கலாம். இதுலேயே தயிர், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம். சிக்கன் வதங்குறதுக்கு தேவையான உப்பு. இதை வதக்கிடலாம். இது நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள். நல்லா அந்த சிக்கன் வெந்து கலர் மாறி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ வதங்கட்டும். சூப்பராக நல்லா வதங்கி பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் வற்றி எண்ணெய் மட்டும் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி வதக்கிக்கணும். சிக்கனும் பார்த்திங்கன்னா இதுலேயே இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்துக்கிட்ட வதக்கியிருக்கோம். அதுலேயே சிக்கன் வந்து 3/4 பதத்துக்கு வெந்திருக்கும். அடுத்து இதில் அரை லெமனை புளிஞ்சிக்கலாம். அரை லெமன் புளிஞ்சுக்கோங்க. சிலர் வந்து லெமன் புளியிறப்போ வந்து அந்த லெமனோட தோலோடு சேர்த்து புளியறதுனால என்ன ஆகுதுன்னா கசப்பு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த லெமனோட தோலோட சேர்த்து புளியாமல் வெறும் சாறு மட்டும் வர மாதிரி கூட நீங்கள் புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கசப்பு வந்து தெரியாது. ஆனாலும் அந்த லெமனோட தோலோட கசப்பு அந்த பிரியாணியில் சேர்றப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காக ரொம்பையும் போட்டு கசந்து வர அளவுக்கு புளிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. லைட்டாக அந்த சதையில் இருக்க சாறு லைட்டாக வெளியில் வர மாதிரி நீங்கள் புளிஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நிறைய லெமன் புளிஞ்சிருப்பீங்களா இருக்கும், அதனால தான் கசப்பு அதிகமாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதில் அரிசி சேர்த்துருவோம். இது வந்து 1/2 கிலோ அரிசி 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. நல்லா ஊற வச்சுக்கோங்க. எந்த ரைஸில் நீங்கள் பிரியாணி பண்ணாலும் நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாஃப்டாக. இது வந்து சீரக சம்பா அரிசி. நீங்கள் இதில் பாசுமதியில் செய்கிறதுனா கூட செய்யலாம். ஆனால் வந்து இந்த தொன்னை பிரியாணி வந்து சீரக சம்பாவில் தான் செய்வாங்க, அதுதான் ஃபேமஸும் கூட. இது வந்து நம்ம ஈஸியான மெத்தடில் குக்கரில் செய்கிற முறையை தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு டைம் உங்களுக்கு நான் பாத்திரத்தில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் செஞ்சு காட்டுறேன். இப்போ அந்த மசால் கூட ரைஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. பாசுமதி அரிசி தான் இந்த மாதிரி போட்டோம்னா உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி சின்ன சீரக சம்பா வந்து குட்டியாக தானே இருக்கும், அதனால உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலோட கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அந்த மசாலாவோட கலந்து வர மாதிரி கலந்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் சீரக சம்பா எடுத்தேன். இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2 அவ்வளோதான். கரெக்டாக 2 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுவே பாருங்கள் நம்ம அரிசியும் சிக்கனையும் நல்லா முங்குற அளவுக்கு இருக்குது. உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சிக்கன் வதக்கிறப்பையும் உப்பு சேர்த்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். இது இப்போ சும்மா மூடி வைக்கிறேன் அந்த கொதிக்கிற வரைக்கும். பாருங்கள் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ ஒரு கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், கிளறியாச்சு. உப்பு இந்த டைமில் உப்பு உங்களுக்கு எப்படி சரியாக இருக்கா இல்லையான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் ஸ்டீம் இறங்கிடுச்சு பாருங்கள். பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம சூப்பரான ஒரு தொன்னை பிரியாணி குக்கரில் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் அரிசி அடி பிடிக்காமல்
குழையாமல் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். கறியும் பார்த்தீங்கன்னா உடையவே இல்லை பாருங்கள். நம்ம தாளிக்கிறப்பவே சிக்கன் வந்து 3/4 பக்குவத்துக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம ரைஸ் கூட சேர்த்து வேகிறப்போ கரெக்டாக நல்லா பக்குவமாக வெந்திருக்கும் பாருங்கள். இப்போ பிரியாணி வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து சில்லி பொரிச்சிக்கலாம். இப்போ வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். சில்லி பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒவ்வொரு துண்டாக எடுத்து போட்டுக்கோங்க. மொத்தமாக அள்ளி போட்டிங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்றா ஒட்டியிருக்கும். அதனால் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு உடனே கிளறி விட வேண்டாம். கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கப்புறம் கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து அடியில் ஒட்டிக்காமல் இருக்கும், மசாலாவும் உதிராது. இது போல் நல்லா பொரிஞ்சு வரவும் நல்லா கலர் மாதிரி வரும் பார்த்திங்களா. அந்த மாதிரி வந்ததுமே கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு எடுத்துக்கோங்க. நல்ல கருவேப்பிலையோட மனம் வந்து அந்த சில்லியில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப மனமாக. அதனால தான் இப்போ எடுத்தாச்சு சில்லி. சூப்பரான ஒரு காரசாரமான ஒரு சில்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணியும் சில்லியும் ரெடி பண்ணிட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் தொன்னை பிரியாணியும் இதே போல் சில்லியும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். வேலையும் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் தீபாவளி தின நல்வாழ்த்துக்கள்.